அ புரியலைங்க ஜி. கேட்கல. ஹலோ. சொல்லுங்க. இப்போ நீங்கள் இன்றைக்கி என்னென்ன கிளாஸ் எடுக்கிறீங்கன்றது அந்த நோட் பேடில் அப்படியே டைப் பண்ணுங்கன்ற. நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு மார்னிங் நீங்கள் இஎல்பிஏஎஸ்சிக்கு நான் எடுத்திருக்கேன் அண்ட் இசி2 எடுத்திருக்கேன். நானும் நோட் பண்ணி வச்சுருவேன். ஸோ எனக்கும் எங்கள் சைடில் நானும் எப்பவுமே நோட் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ என்னென்ன கிளாஸுக்கு எவ்வளோ போயிட்டுருக்குன்னு லாக் எழுதிட்டு இருக்கோம் அண்ட் ஃபைலில் நோட் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு நீங்கள் இசி2 அண்ட் இஎல்பிஎஸ்சி முடிஞ்சிருக்கு அண்ட் இசி2 வெப் அப்ளிகேஷன் நான் இப்போ முடிச்சிடுவேன். ஸோ இதேமாதிரி என்னென்ன பேட்சுக்கு எவ்வளோ போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நான் ட்ராக் பண்ணி தான் இருப்பேன். ஓகே சார். நீங்களும் வச்சுக்கோங்க. பிகாஸ் இவ்வளோ முடிச்சிட்டேன் இவ்வளோ முடிக்கல அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு சைடில் ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஓகே சார். சார் கொஞ்சம் நான் இதாக இருக்குது, கரெக்டாக கேட்க மாட்டேங்குது. ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஒரு வெப்சைட் ஹோஸ்டிங் பார்க்க போகிறோம். வெப்சைட்னா நம்மளோட EC2 இன்ஸ்டன்ஸில் எப்படி ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விண்டோஸ்லையும் பார்ப்போம், லினக்ஸ்லையும் பார்ப்போம். ரெண்டு திரும்ப எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ரெண்டு திரும்ப எக்ஸாம்பிள் பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு 2 இன்ஸ்டன்ஸ் வேணும். ஸோ லெட்ஸ் ட்ரை டு லான்ச் 2 இன்ஸ்டன்சஸ். எப்பவுமே நம்மளுக்கு எப்பவுமே EC2 கன்சோல் நீங்கள் லாகின் பண்ண உடனே நம்மளுக்கு இங்கே வேணும்னா நம்ம இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணாதான் நம்ம, ஏன்னா நம்மளோட கம்ப்யூட்டர் நம்ம எதுவுமே பண்ண போகிறது இல்லை. EC2ன்றது இன்ஸ்டன்ஸ் கிரியேட்டருக்காக தான் அந்த சர்வீஸ். இந்த இருக்கிற அவைலபிள் சர்வீஸில் EC2ன்றது இன்ஸ்டன்ஸ்க்காக தான் அந்த சர்வீஸே. நம்மளோட சர்வரை நம்ம நெட்லேருந்து எடுத்து வாடகைக்கு எடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த வாடகைக்கும் நம்மளுக்கு ஃப்ரீ டயர் லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நம்ம முன்னே இது இன்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணது அதே யூஸ் பண்ணலாம் தானே சார்? நீங்கள் இப்போ முன்ன நம்ம காலையில் யூஸ் பண்ணோம்ல இஎல்பிக்கெல்லாம் இன்ஸ்டன்ஸ் 2 யூஸ் பண்ணோம்ல, அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இப்போ நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தா டைம் ஓடாது. 750 ஹவர்ஸ்க்கு ஃப்ரீன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா சார்? 750 ஹவர்ஸ்ன்றது மந்த்லிக்கா இல்லை இப்போ இயர்க்கா? பர் மந்த். ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஓகே. 750 ஹவர்ஸ் பர் மந்த்து. ஸோ இப்போதைக்கு நான் 81 மணி நேரம் யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன 750 ஹவர்ஸ் காலியாகவே இருக்குது. ஸோ அப்போ நான் கிளாஸ் எடுத்து எனக்கு 81 ஹவர்ஸ் தான் வந்திருக்கு ஒரு மாதம் ஃபுல்லாக. அப்போ உங்களுக்கு 2 ஹவர்ஸ்ன்னு ஃபில் ஆகவே கூடாது. அப்படி ஆக வருதுன்னா ஏதோ ஒன்று விட்டுருக்கீங்க, ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற அர்த்தம். நம்ம அன்னைக்கு நம்ம பார்த்தபடி பார்த்தாக்க ஒரு மந்த்துக்கு நம்ம மேக்ஸிமம் வந்தாவே 744 ஹவர்ஸ் தானே வரும். ஒரு இன்ஸ்டன்ஸ் ஓட்டினா தானே. நான் 10-15 இன்ஸ்டன்ஸ் ஓட்டினா. ஓகே சார். டோட்டலாக நமக்கு எத்தனை இன்ஸ்டன்ஸ் ஓட்டினாலும் சரி எவ்வளோ மணி நேரம்? 4 வச்சிருக்கேன் நான். ஸ்டாப்பில் இருக்கேன், அதனால எனக்கு டைம் கணக்காகல. இப்போ நம்ம 4மே ஓடிட்டு இருந்துச்சுன்னா 1 மணி நேரம் போனாலும் 4 மணி நேரம் அவுட். ஓகே சார். இப்போ நம்ம இன்ஸ்டன்சஸில் லான்ச் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போம். நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் விண்டோஸ் எடுத்துக்கலாம். விண்டோஸில் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1ன்றது விண்டோஸ் செலெக்ஷன் ஆஃப் யுவர் ஓஎஸ். ஸோ அது ஓஎஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க, அதுக்கு பேர் என்னன்னா AMI. AMIனா அமேசான் மெஷின் இமேஜ். இந்த வார்த்தையை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ன்றது நோட் பேடில் எடுத்துக்கிறேன். செகண்ட் நான் சார்ஜரும் கனெக்ட் பண்ணிடுறேன். ஸ்க்ரீன் பிரைட்னஸ் ஓகே. ஸோ ஸ்டெப் 1ன்றது உங்களோட AMI சூஸிங். ஸோ AMIனா அமேசான் மெஷின் இமேஜ். AMIனா என்னன்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு கிளாஸ் இன்னொரு தடவை பார்ப்போம் திருப்பி. கடைசியாக நம்ம AMIனா என்ன கஸ்டம், இது ஓஎஸ்ன்னு சொல்லக்கூடாது, AMIன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த இமேஜ் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு மீனிங் இருக்கு. இமேஜ்ன்ற வார்த்தைக்கு ஒரு மீனிங், அது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரெண்டாவது ஸ்டெப்ன்றது உங்களோட ரேமு, CPU, நெட்வொர்க் ஸ்பீடு. ரேம், CPU, நெட்வொர்க் ஸ்பீடு நம்ம இது பண்ணுறதுக்காக தான் நமக்கு ரெண்டாவது ஸ்டெப் இருக்குது. ஸோ லெட்ஸ் லீவ் இட் ஸ்டெப் 2 ஆஸ் இட் இஸ். நமக்கு ஸ்டெப் 2ல நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ ஸ்டெப் 3 நமக்கு என்ன பண்ணோம்னா T2.micro தான் ஒரே வழி, வேறு எதுவுமே கிடையாது. இது எல்லாமே காசு. ஸோ இதுவே ஹை எண்டெலாம் போனீங்கன்னா சூப்பர் காசு. நமக்கு ஒரு 1 மினிட்டுக்கு போனாலே நமக்கு $2 $3 போகும். அப்போது உங்களுக்கு அந்த $1ன்றது ₹70. அப்போ நம்மளுக்கு ஒரு மணி நேரம் ஓட்டணும்னா அதுவே 1000 கணக்கில் போயிடும். ஏன்னா நான் பார்த்தோம்னா லட்சத்தில் போச்சு நம்மளுக்கு. எஸ், உங்களோட இப்போ நம்ம கிரீன் இன்ஸ்டியூட் வந்து நம்ம இதில் தான் போட்டிருக்கீங்களா? அமேசானில் தான். கிரீன்ஸ் இன்ஸ்டியூட்டில் அமேசான் லிங்க்குங்களா? இல்லை, கிரீன்ஸ் டெக்னாலஜி வந்து நம்ம வெப்பேஜ் வந்து இப்போ சர்வர் எதில் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? கிரீன்ஸ் டெக்னாலஜி வெப்சைட் நாங்கள் சர்வரில் தான் வச்சுருக்கோம். அமேசானோட சர்வரில் தான் இருக்குது. ஓகே சார். அதுதான் அன்றைக்கி ஒரு டெமோ வீடியோ அனுப்பிச்சாங்க. அதில் வந்து இந்த மாதிரி தான் நம்ம அமேசானோட இதுதான் இருந்தது லிங்க்கு. ஓகே 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 ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஸோ ஸ்டெப் 3ன்றது நெட்வொர்க் கான்ஃபிகரேஷனு. இது அப்படியே லீவ் இட் ஆஸ் இட் இஸ். நவ் லெட்ஸ் கோ டு ஸ்டெப் 4. ஸ்டெப் 4ன்றது தான் ஸ்டோரேஜ். இப்போ ஸ்டோரேஜ்னால் நம்மளுக்கு 30 GBக்கு ஃப்ரீ ஸ்டோரேஜ் தரோம். ஸோ ஃப்ரீன்றது என்னென்னா எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ் அப்படின்னு அர்த்தம். ஸோ எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ் 30 GBக்கு ஃப்ரீ. 31 போட்டிங்கன்னா காசு. 30க்கு கீழே உங்களால் போக முடியாது. ஏன்னா
இது வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறது என்னன்னா ஏஎம்ஐ நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். என்ன ஏஎம்ஐனா விண்டோஸ் ஏஎம்ஐ. அந்த விண்டோஸ்ன்ற ஏஎம்ஐக்கு 30 ஜிபின்றது கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அவன் லிமிட் வச்சிருக்கான். அந்த லிமிட்டுக்கு நம்ம கீழே போகவே முடியாது. ஸோ நம்ம இங்கே 29 அப்படின்னு எழுதி டைப் பண்ணாலுமே நமக்கு என்ன பண்ணணும்னா விண்டோஸ் தானே செலக்ட் பண்ணி 29 அலோவ் பண்ணிடுச்சு. அப்போ நான் அன்றைக்கி என்ன கிளாஸ் எடுத்தேன்? 30 தான் நீங்கள் சொன்னீங்க அதுக்கு மினிமம். நான் என்ன ஏஎம்ஐ சூஸ் பண்ணியிருக்கேன்? விண்டோஸ் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஓகே 29 அலோவ் பண்ணுது. ஸோ ஓகே. ஸோ அன்றைக்கி என்ன ஆச்சுன்னா அப்போ நான் வேறு ஏதோ ஒரு விண்டோஸ் ஓஷன் நான் செலக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இல்லை இப்போ நம்ம இது நான் காமிக்கிறேன். அது நான் இதே எக்ஸாம்பிள் நான் திருப்பி காமிக்கிறேன். இது ஏன் நம்ம அந்த லிமிட்டுக்கு கீழே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம நான் விண்டோஸ் ஒன்று சூஸ் பண்ணுறேன் 30 ஜிபிக்கு. ஸோ ஐம் கோயிங் டு லீவ் இட் ஆஸ் இட் இஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு டேக்கில் நான் என்ன பண்ணலான்னா நேம் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். என்ன பேர் கொடுக்குறேன்னா இதுக்கு நான் EC2 விண்டோஸ் அப்படின்னு நான் பேர் வச்சுக்கிறேன். ஸோ விண்டோஸ்ன்னு பேர் வச்சுட்டு கான்ஃபிகர் செக்யூரிட்டி குரூப். இந்த 6வது ஸ்டெப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இதுதான் நுழைவாயில். உங்கள் சர்வருக்குள்ளே நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ற என்ட்ரி பாயிண்ட் தான் இந்த 6வது ஸ்டெப்பு. இப்போ நீங்கள் விண்டோஸ்னா கண்டிப்பாக RDP அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு 3389. அப்போ SSHக்கு என்ன போர்ட் நம்பர் ஞாபகம் இருக்குங்களா? SSH 22 சார். 22ன்ற போர்ட் நம்பர். இது ரெண்டுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இன்றைக்கி நம்ம புதுசாக 2 போர்ட் நம்பர் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம என்ன சொன்னோம், வெப்சைட் ஹோஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வெப்சைட் நம்மளாலே எப்படி போகிறோம்? HTTPS. நம்ம இங்கே தான் வெப்சைட் அடிப்போம். அப்போ அந்த வழியாக தான் நம்மளோட சர்வரை கனெக்ட் பண்ண போகிறோம். அப்போ அது கனெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே HTTP and HTTPS எனேபிளாக இருக்கணும். HTTP and HTTPS நம்ம கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா HTTPS வழியாக நம்ம என்ன பண்ண முடியாது, பண்ணவும் தெரியாது. ஏன்னா HTTPSனா என்னன்னா செக்யூராக கனெக்ட் பண்ணுறது. செக்யூருக்கு நமக்கு சர்டிஃபிகேட்லாம் வாங்கணும். ஸோ கனெக்ஷன் செக்யூர் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் வாங்கினா தான் HTTPS அந்த செக்யூர் லேயரில் போகும். ஸோ அப்போ SSL தானே சார்? எஸ். ஸோ இப்போ இந்த மீனிங் என்னன்னா இந்த சைட்டு செக்யூர், நீங்கள் நம்பி இன்ஃபர்மேஷன் கிரெடிட் கார்டு டீடைல்ஸ்லாம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லை, நெட் டேட்டெல்லாம் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. SSL சர்டிஃபிகேட் தான். ஸோ நம்ம இங்கே சர்டிஃபிகேட் கிளிக் பண்ணாலே நமக்கு என்ன சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு யாரும் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீடைல்ஸ்லாம் வரும். பட் ரைட் நவ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸோ HTTPSன்றது சும்மா எக்ஸாம்பிளுக்காக நம்ம எனேபிள் பண்ணிக்கிறோம். ஏன்னா நீங்களே பார்ப்பீங்க கனெக்ட் பண்ணும்போது HTTPன்ற ப்ரோட்டோகால் மூலியமாக தான் கனெக்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம 80ன்றது HTTP, 443ன்றது HTTPS ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நமக்கு RDP 3389 SSH இதுக்கு 22. நெக்ஸ்ட் HTTP நமக்கு இது 80. HTTPS 443 8018ன்றது சார். 8018ன்றது ஜென்கின்ஸ்னு நினைக்கிறேன். ஆமாம், ஜென்கின்ஸும் டாப் கேட்டும் 8080ல வரும். நம்ம டெவாப்ஸ் கிளாஸ் பண்ணும்போது 8018ல அப்லோட் ஆகும். டாம் கேட்டும் அது ஒரு ஆப் சர்வர். நம்ம இன்னைக்கு ஆப் சர்வர்னா என்ன, வெப் சர்வர்னா என்னன்னு பார்ப்போம். அதுவும் 8080 போர்ட் நம்மள ஓப்பன் ஆகும். அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸோ நம்ம இதெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கிறது. ஸோ நம்ம இப்போ என்னோட விண்டோஸ்ன்ற சைட்டில் RDP HTTP HTTPSலாம் எனேபிள் பண்ணிக்கிட்டு ரிவ்யூ அண்ட் லான்ச் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ லான்ச்னு கொடுத்தோன்னா எனக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் காமிக்குது. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே லான்ச் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு புதுசாக ஒரு கீபேட் கிரியேட் பண்ணுங்க, இல்லை ஏதாவது இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். நான் எப்பவுமே ஆல்ரெடி என்கிட்ட எப்பவுமே ஒரு கீ இருக்கும். ஸோ லேப்டாப் கீ, டெஸ்க்டாப் கீன்னு நீங்களும் உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் ஒரு 2 கீ வச்சுக்கிறது நல்லது. ஒரு கீ வச்சுக்கிறது நல்லது. அந்த ஒரே கீ எல்லாத்துக்குமே அதை பத்திரமா ஒரு இடத்துல வச்சுக்கோங்க, அது டிலீட்டே ஆகிற மாதிரி. ஸோ நம்ம என்ன கிரியேட் பண்ணி டெலீட் பண்ணுறோம் இன்ஸ்டன்ஸை. ஆனால் ஒரு வாட்டி கிரியேட் பண்ணி மேனேஜ் பண்ணுறதுக்கு பதில் ஸோ இப்போ நம்ம ஒரு வாட்டி நம்ம போய் என்ன பண்ணணும், பெம் ஃபைல் வர நம்ம PPKவாக மாற்றணும். ஸோ அதுக்கு நீங்கள் PPK பெம் ரெண்டுத்தையுமே வச்சுருந்தீங்கன்னா ஈஸி. ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்காக திருப்பி ஏதோ கிரியேட் கீ பேர் பண்ணுறேன். சூஸுக்கு அதில் கிரியேட் கீ பேர் நான் புதுசாக ஒரு கீ கொடுத்துக்கிறேன். இன்னைக்கு AWS என்ன டேட்டு, 26th March. ஸோ இது கஸ்டமர் ரெடி பண்ணீங்களா நீங்களே? புரியல. நான் சிஸ்டம் இது டெஸ்க்டாப் நீங்கள் கஸ்டமர் ரெடி பண்ணீங்களா? இது விண்டோஸ் OS-ஆ? விண்டோஸ் தான், நான் கஸ்டமாக அதை எடிட் பண்ணியிருக்கிறது. ஓகே, அது எப்படின்னு சொல்லுங்கள் அப்புறமா லாஸ்ட்டாக. அதுவும் கொஞ்சம் கோடிங் மாதிரி தான் வரும். கோடிங்கா? நல்லா இருக்குது சார் வெப்சைட் இது பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நான் AWS 2603 அப்படின்னு கொடுத்தேன்னா ஸோ நமக்கு அந்த பெம் ஃபைல் டவுன்லோட் ஆயிடுது. ஸோ இதில் டவுன்லோட் ஆகணும்னா லான்ச் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு இப்போ இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆயிரும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா விண்டோஸ் அப்படின்ற இன்ஸ்டன்ஸை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். விண்டோஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இன்னொரு இன்ஸ்டன்ஸ் நம்ம லான்ச் பண்ண போகிறோம். அது எதுக்குன்னா லினக்ஸ்.
லினக்ஸ்லேயே நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ண போறோம். விண்டோஸ்ல ஈஸியாக பண்ணிடுவோம் பட்டன் கிளிக்கிங்ல. லினக்ஸ்ல கொஞ்சம் கமாண்ட் அடிப்போம். அந்த கமாண்ட்ஸ்லாம் ரொம்ப ஈஸி தான். ஸோ நமக்கு நாளைக்கு உங்களுக்கு லினக்ஸ் இன்னைக்கு ஃப்ரைடேவா இல்லை நமக்கு சண்டே உங்களுக்கு ஒரு லினக்ஸ் கிளாஸ் இருக்கு 2 hours. அது நான் காலையிலேயே ஈவினிங்காக எனக்கே தெரியாது. நாளைக்கு தான் எனக்கு மெயில் எனக்கு கொடுப்பாங்க. என்ன கிளாஸ் எப்போ நடக்குது, எப்போ வச்சிருக்காங்க, ஷெடியூல் பண்ணியிருக்காங்கன்னு. ஒரு வாரம் மாறும். ஒரு வாரம் மார்னிங் இருக்கும், ஒரு வாரம் ஈவினிங் இருக்கும். ஸோ அப்படி அவங்க நம்ம மேலே வந்து எனக்கு ஷெடியூல் பண்ணி எனக்கு கொடுக்குற மெசேஜ் நான் அப்படியே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஃபார்வர்ட் பண்ணிடுவேன். அட்டன் பண்ணுறது அட்டன் பண்ணாதது அவங்க இஷ்டம், கம்பல்சரி கிடையாது. இது வீக்லி எடுக்கிறது வந்து அப்படியே சேஞ்ச் ஆகுமா இல்லை ஒரு அந்த வீக் எடுக்கிறது தான் அந்த கண்டென்ட் சேம் தான், கிளாஸ் சேம் தான், டைமிங் மாறும், ஒரே ட்ரெயினர் தான் இருப்பார். ஓகே சார். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம இப்போ லினக்ஸ் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஸோ லினக்ஸ்ன்ற ஓஎஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி T2.micro எந்த சேஞ்சுமே கிடையாது. மூணாவது ஸ்டெப்ன்றது நெட்வொர்க் செட்டிங்ஸ். ஸோ நோ நீட் டு சேஞ்ச் எனிதிங். அண்ட் ஸ்டோரேஜ்ன்றது இதுக்கு 8 GB போதும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த 8 GB நான் கொடுத்து நான் 5 GB கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் த்ரோ பண்ணும். ரொம்ப கம்மியாக போனீங்கன்னா பண்ண முடியாது பாருங்க. 8 GB விண்டோஸ்லயும் நீங்க 29 விடுங்க, 20 15 கொடுத்து பாருங்க, அப்பயும் போகும். அது சில அந்த ஓஷன் அலோவ் பண்ணிடுச்சு. ஸோ மினிமம் நீங்க இங்கேயும் நீங்க ஏன்னா 2 GB கொடுத்தா எப்படி அலோவ் பண்ணும், ஒரு ஓஎஸ்ஸே நம்ம கிரியேட் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால அவங்க அப்படி சொல்றாங்க. ஸோ இப்போ 30 GB நம்ம வேணும்னா அடாப்ட் பண்ணிக்கலாம். நான் 8னே வச்சுக்கிறேன். 8னே வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டேக். ஓகே, இப்போ டேக்ன்றது நான் ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். என்ன பேர்னா நேம். இதுக்கு என்ன நேம்னா, ஸோ நேம்ன்ற இடத்துல வாட் ஐம் கோயிங் டு டு இஸ் EC2 லினக்ஸ். நான் நேம் கொடுத்துக்கிட்டு கான்ஃபிகர் செக்யூரிட்டி குரூப் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ செக்யூரிட்டி குரூப்பில் நம்ம இங்கே என்ன பண்ணணும், STP and HTTPS எனேபிள் பண்ணணும். ஆனால் நம்ம எனேபிள் பண்ணலன்னா என்ன ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதனால நான் வேணும்னு என்ன பண்ணேன்னா இந்த கிரியேஷனில் நான் STP and HTTPS எனேபிள் பண்ணல. ஸோ அப்போ எனேபிள் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ நான் இது அப்படியே SSH மட்டும் அப்படியே விட்டுறேன். நெக்ஸ்ட் ரிவ்யூ அண்ட் லான்ச்சு. நமக்கு லான்ச்சுன்னு கொடுத்துட்டு நம்மளோட அதே கீப்பர் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். விச் இஸ் 2603 தானே? ஆமாம், 2603 நான் கொடுத்துட்டு அக்னாலேஜ்னு கொடுத்து லான்ச்சுன்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு இப்போ 2 இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகுது. ஒன்றுன்றது நம்மளோட விண்டோஸ், இன்னொன்று லினக்ஸ். ஓகே, ஸோ now we have 2 instances which is running. இப்போ இங்கேருந்து நம்மளோட புது டாப்பிக்கை நம்ம ஸ்டார்ட் ஆகுது. இது நம்ம ஆல்ரெடி பண்ண கிளாஸ்ல தான் அப்படியே ஒரு குயிக் ரிவிஷன் நமக்கு இன்னைக்கு தேவைன்றதுக்காக அப்படியே போக அடுத்தடுத்துலாம் எல்லாம் கடகடன்னு முடிச்சிருவாங்க. அடுத்தடுத்த கிளாஸஸ்லாம் நம்ம இதை பற்றி நான் அப்படி சொல்லவே மாட்டேன். ஸோ ரேமு இதுன்னு அப்படி நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம ஓட்டிடுவேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பெயிண்ட்ல எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு டு இஸ் வி ஆர் கோயிங் டு இன்ஸ்டால் ஆப். ஸோ என்ன ஆப்னா, நம்ம ஒரு டெவலப்பர்ஸ் நமக்கு ஒரு கோட் அடிச்சு கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன கோட்னா ஒரு HTML CSS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடிங். அந்த கோட் என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணும். இப்போது நான் அதுக்கு நமக்கு ஒரு ப்ரீ ரெக்வசைட்ஸ்லாம் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது என்னென்னா, இங்கே நம்மக்கிட்ட EC2 அப்படின்னு ஒரு மெஷின் இருக்குது. என்ன மெஷின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு ஹார்ட்வேர் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ 20 ஓகே, ஸோ நம்ம ஒரு ஹார்ட்வேர் எடுத்திருக்கோம். என்ன ஹார்ட்வேர்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 செகண்ட். ஓகே, ஸோ நம்ம EC2 அப்படின்ற ஒரு மெஷின் எடுத்திருக்கோம். ஸோ EC2 என்ன நமக்கு ஹார்ட்வேர்னா ஃபிசிக்கல் டிவைஸு நம்மக்கிட்ட இல்லை, மும்பையில் உட்காந்துருக்கு. ஸோ நம்ம அதை இன்டர்நெட் மூலியமாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு அதே மாதிரி இன்னொன்று வேணும். என்னென்னா நம்மளோட மீன்ஸ் கோடு. அந்த கோடுன்றது என்ன, டெவலப்பர் அடிச்சு கொடுக்குற கோடு. இதுக்கு பேர் என்னன்னா சாஃப்ட்வேர். ஓகே, ஸோ இதான் நம்மளோட சாஃப்ட்வேர். ஸோ கோடுன்னு வச்சிருக்கேன், சாஃப்ட்வேர்னு வச்சிருக்கேன். ஸோ இதுதான் நமக்கு 2 விஷயம் இருக்கு. இப்போ இவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு ரிப்பர், அவர் பேர் என்னன்னா மிடில்வேர். ஹார்ட்வேர் கேட்டுப்பீங்க, சாஃப்ட்வேர்ன்ற வார்த்தையான கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ மிடில்வேர் அப்படின்ற இருக்காரு. யார் அந்த மிடில்வேர்னா, வெப் சர்வர் ஆர் ஆப் சர்வர். வெப் சர்வர் ஆப் சர்வர் தான் நம்மளோட மிடில்வேர். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் கொடுக்குற கோடையும் உங்கள் மிஷின்லையும் இவர் தான் இன்பிட்வீனில் இருந்துட்டு உங்கள் சர்வர் ரன் பண்ணிட்டு இருப்பாரு. யார் வேணாலும் இந்த சர்வரில் தான் வந்து நம்ம வெப்சைட்டை டிப்ளாய் பண்ணுவாங்க ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போது ஒரு வெப்சைட் நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மிடில்வேர் தேவை. அது மிடில்வேர்ன்றது 2 பேர், ஆப் சர்வர் ஆர் வெப் சர்வர். ஸோ 2 பேர். ஸோ இப்போ நம்ம வெப் சர்வர் ஆப் சர்வர்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு அதே நோட் பேடில் நான் போயிட்டு வெப் சர்வர் ஆப் சர்வர்னு 2 வார்த்தையும் எழுதிக்கிறேன். இவங்க 2 பேருமே எது கடையில்னா மிடில்வேர் கடையில் வராங்க. அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆப் சர்வர். ஓகே, ஸோ வெப் சர்வர் என்றால் என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன் ஹோஸ்டிங். அது என்ன ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் போயிட்டு greenstechnology.com அப்படின்னு அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன்.
எனக்கு ஒரு வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்ல நம்ம இப்போ இதுதான் என்னோட பேஜ். இது உலகத்துல இருக்க எத்தனை பேர் ஓப்பன் பண்ணாலும் இதே பேஜ் தான் வரப்போகுது, மாறவே போறதில்ல. இப்போ நீங்க ஆன்லைன் கோர்சஸ் அப்படின்னு அதை தட்டினீங்கன்னா இங்க courses.html அப்படின்னு ஒரு பேஜுக்கு போயிட்டு என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்கு. இது நீங்க பைத்தான் அப்படின்னு தட்டினீங்கன்னா பைத்தான் training.html போயிட்டு பைத்தான்குள்ள போய் காமிக்குது. சார் இப்போ சொல்லுங்க. நம்ம காலையில் இது பார்த்தோம்ல, இஎல்பி, சரி ஆட்டோ ஸ்கேலிங், ஆமாம், அது இந்த மாதிரி தானே? நீங்கள் பார்த்து வந்து நம்ம டைரக்ட் பண்ணாக்க அப்புறம் அந்த சர்வருக்கு போவோம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி அது சர்வர் இது ஒரே பேஜ் தான். ஒரே சர்வர்ல ஒரே ஒரு வெப்சைட் தான் நம்ம வச்சிருக்கோம். ஓகேங்களா? அதுக்குள்ள நான் மல்டிபிள் வெப் பேஜ் இது எல்லாமே டெவலப்பர்ஸ் HTML பேஜஸா போட்டு கொடுத்துருவாங்க. இப்போ எப்படி பைத்தான் training.html இது இருக்குல்ல, நம்ம கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா அது கிராஸ் ரீஜன். இந்த சர்வர்ல இது ஒன்று இருக்கு, இன்னொரு சர்வர் எங்கேயோ ஒரு இடத்துல இன்னொன்று இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம டிப்ளாய் பண்றதுக்காக தான் நம்ம ELB AC எல்லாம் போடும். ஒரே ஜோன்ல இருக்காதுங்களா அது? லோடு பேலன்சர் எல்லாமே ஜோன் சொல்லவே இல்லை, ரீஜனே சொல்றேன். ஓகே சார், ஓகே. நான் இப்போ நம்ம லோடு பேலன்ஸ் நம்ம லோட பேலன்ஸ் பண்றதுக்கு இப்போ இந்த கிரீன் டெக்னாலஜி வெப்சைட் எவ்வளவு பேர் ஆக்சஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு மேபி ஒரு நாளைக்கு 100 விஷயம், பெரிய விஷயம். 100 ஓகே, அது கரெக்ட், 100 தான். 100 200 தான் நம்மளுக்கு. ஆனா இது உலகத்துல இருக்கவங்க யார் வேணா இந்த வெப்சைட்டை பார்க்கலாம், ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளாஸ் எடுக்கும்போது இந்த வெப்சைட்ல அப்பப்போ யூஸ் பண்ணி இதுல போய் பண்ணுங்க, இதை போய் கண்டென்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ப்ரொமோட் பண்ற போது வில் பி யூசிங் திஸ் அண்ட் வில் பி டூயிங் தட். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 200-300 பேஜஸ் நமக்கு வராங்க. ஓகே, ஸோ இப்போ நமக்கு இங்கே என்ன பண்ணுறோம்னா, நமக்கு இப்போ இந்த வெப்சைட்டுன்றது ஸ்டாட்டிக். அப்போ மீனிங் என்னன்னா, இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி வியூ பேஜ் சோர்ஸ்ன்னு கொடுத்தேன்னா எனக்கு இன்னொரு பேஜில் யார் இந்த டெவலப்பர் என்ன அடிச்சிருக்காங்கன்ற கோடிங் நமக்கு காமிக்குது. ஸோ இது எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு HTML கோட். இந்த டெவலப்பர் தான் இந்த கோட் அடிச்சு கொடுத்துருவாங்க. இதனால தான் நமக்கு இப்படி ஒரு வெப்சைட் நமக்கு காமிக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதில் எனக்கு எதாவது சேஞ்ச் பண்ணணும், எதாவது மாற்றணும் அப்படின்னா எனக்கு இந்த பைத்தான் ட்ரைனிங் இந்த 50 மணி நேரத்தை 60 மணி நேரம் சேஞ்ச் பண்ணோம்னா இந்த கோடில் போயிட்டு நான் எங்கேயா சேஞ்ச் பண்ணேன்னா இந்த 15ன்றது இங்கே 16 சொல்லிட்டு மாறிடும். ஸோ இது வந்து என்னன்னா இது ஒரு ஸ்டாட்டிக். அதுக்கு பர்மிஷன் உங்ககிட்ட இருக்காது? நானா பர்மிஷன் நம்ம கிட்ட இருக்காது. நான் சொல்றேன் எக்ஸாம்பிளுக்கு, நம்ம டெவலப்பர் கிட்ட போய் சொன்னோம்னா அவர் மாத்திடுவாரு, ஸ்டாட்டிக் இங்கே மாறிடும். இதுதான் ஸ்டாட்டிக் அப்ளிகேஷனுக்கான கான்செப்ட். ஸ்டாட்டிக்னா நம்ம ஸ்டாட்டிக்கான பர்மிஷன் இருக்காது தான், ஆனால் நம்மளே வேணும்னா நம்ம ஃபோர்ஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வியூ இன்ஸ்பெக்ட், நம்ம இது எல்லாருக்கும் காமிக்காது, நம்ம கம்ப்யூட்டருக்கு மட்டும் காமிக்கிற மாதிரி வேணா நம்ம மாத்திக்கலாம். இல்லை எனக்கு பர்மிட்லாம் கிடையாது, சும்மா நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு இருங்க, இதை ரைட் கிளிக் பண்ணி வியூ பேஜ் சோர்ஸ்ன்னு கொடுத்துட்றேன். சோர்ஸா இது லைவ் அப்டேட் ஆகணுமே. ஓகே, ஸோ அப்டேட் ஆக மாட்டேங்குது. மேபி அந்த பேஜ் ஃபார்மேட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால. ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் போயிட்டு நீங்கள் எது வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ராக்டிக்கல் 50 hours இது ஓப்பன் பண்ணுறேன். 15ன்றது ஸோ இது நம்மளுக்கு மட்டும் தான் மாறும், உலகத்தில் இருக்கவங்க மாறாது. நான் என்ன பண்ணேன், என்னோட கம்ப்யூட்டர்ல மட்டும் சும்மா வேணும்னு மாத்துறதுக்காக பண்ணலாம். HTML கூட நீங்க எடிட் பண்ணீங்கன்னா உங்க கம்ப்யூட்டர்ல மட்டும் மாறும். ஆனா உண்மையிலே போயிட்டு அந்த சர்வர் ஓப்பன் பண்ணி டெவலப்பர் கிட்ட சொன்னீங்கன்னா அவர் இங்க மாத்திடுவாரு. உலகத்துல எல்லாருக்குமே இங்க 60 hours மாறிடும். we can do it. அது சும்மா நான் எக்ஸாம்பிளுக்காக நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி காமிச்சேன். பட் ஆனா லைவ் சர்வர்ல நமக்கு இது மாறாது. ஸோ இப்போ நீங்க கிரீன் டெக்னாலஜி உங்க கம்ப்யூட்டர்ல போட்டு பாத்தீங்கன்னா இங்க 50 தான் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஏதாவது மாத்தணும்னா அந்த HTML கோடிங் ஓப்பன் பண்ணி மாத்தணும். ஸோ இது வந்து ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன். ஸ்டாட்டிக்னா இப்படி தான் கண்டென்ட், இது யாரும் சேஞ்ச் பண்ணவே முடியாது, எத்தனை பேர் பார்த்தாலும் இப்படி தான் இருக்க போகுது. இப்போ இது எதுக்கு அடியில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட வெப் சர்வர் அடியில் வர்றது தான் ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன் ஹோஸ்டிங். இப்போ ஆப் சர்வர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டைனாமிக் அப்ளிகேஷனுக்காக. அதுனா டைனாமிக் அப்ளிகேஷன் ஹோஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ நான் Ctrl+Shift+N போட்டு instagram.com அப்படின்னு அடிச்சனா ஃபர்ஸ்ட் பேஜ் எனக்கு எங்க போய் நிக்கும்னு நினைக்கிறீங்க? யூசர் நேம் பேஜ். எஸ், இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்க உள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு வெப்சைட் தான், instagram.com ஒரு வெப்சைட். ஆனா உள்ள இருக்கிற போட்டோஸ், கண்டென்ட், உங்களோட ஃப்ரெண்ட் லிஸ்ட், உங்களுக்கு வர இமேஜஸ் எல்லாமே வேற. இதே வேற ஒரு யூசருக்கு வர கண்டென்ட் வேற. இதுதான் டைனாமிக் அப்ளிகேஷன். டைனாமிக் அப்ளிகேஷனுக்கு கண்டிப்பா ஒரு டேட்டா பேஸ் தேவை. ஏன்னா இங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்கன்னா டேட்டா பேஸ்ல போய் தான் செக் பண்ணிட்டு வரும், அங்க அந்த யூசர் இருக்காங்களா இல்லையா, இருந்தா மட்டும் அலோவ் பண்ணும், இல்லைன்னா அந்த யூசர்னு ஒருத்தர் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்க எரர் அடிக்க போகுது. ஓகே, ஃபோன் நம்பர், இமெயில், அதே அலோவே பண்ணலையா? ஓகே,
நீங்கள் லாகினே பண்ணி ட்ரை பண்ணாலுமே ஸோ யூசர் நேம் என்டர் அப்படின்னு சொல்லிட்டு வராது. பிகாஸ் என்னோட டேட்டா பேஸில் அப்படி ஒரு பேரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது கரெக்டாக கண்டுபிடிச்சு சொல்லிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளுக்கு டைனாமிக் அப்ளிகேஷன். நம்மளோட ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, நமக்கு நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குற ரெடிட்டு, ட்விட்டர், இது எல்லாமே டைனாமிக் அப்ளிகேஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ரைட். ஒரு யூசருக்கும் வெப்சைட் மாறும். அதுதான் டைனாமிக் அப்ளிகேஷன். சார் வாட்ஸ்அப் வந்து இதில் வருமா இல்லை இதில் வராது? வாட்ஸ்அப்பும் டைனாமிக் தான் வரும். பிகாஸ் உங்களுக்கு வர மெசேஜ் உங்களுக்கு மட்டும் தானே காமிக்குது. அதே வெப்சைட்டு நம்மளுக்கு மட்டும் ஒரு மாதிரி இருக்கு, அதே வெப்பேஜ் இன்னொருத்துக்கு ஒரு மாதிரி இருந்தா அதுதான் டைனாமிக். ஸ்டாட்டிக்ன்றது எல்லாருக்குமே நிரந்தரமா ஒன்னாதான் காமிக்கும். டைனாமிக்ன்றது ஆளுங்க ஏற்ற மாதிரி நமக்கு மாறுறதா டைனாமிக் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா டைனாமிக் அப்ளிகேஷன் எக்ஸாம்பிள் நம்ம பண்ண முடியாது, ஏன்னா டேட்டா பேஸ் ஹோஸ்ட் பண்றது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம அந்த ப்ராஜெக்ட் கிளாஸஸ்ல நம்ம டைனாமிக் அப்ளிகேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்றது, டாம் கேட் எப்படி இன்ஸ்டால் பண்றதுலாம் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டாட்டிக் வெப் சர்வர் கடையில் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் பேர் அப்பாச்சி, இன்னொருத்தர் பேர் IIS. அப்பாச்சின்றது யாருன்னா, இவர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா நம்மளோட லினக்ஸ் மெஷினில் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அப்பாச்சி தான் ஃபேவரட். ஏன்னா லினக்ஸ்ன்றது அப்பாச்சிக்கு பிடிக்கும். ஸோ அப்போ அதில் தான் நம்ம அதை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இப்போ அதுவே IIS அப்படின்னு இருக்கு. இது யாரோட ப்ராடக்ட்னா இன்டர்நெட்டு இன்ஃபர்மேஷன் சர்வீஸ். யாரோட ப்ராடக்ட் கேட்டதா மைக்ரோசாஃப்ட். அப்பாச்சி சார், அப்பாச்சின்றது கம்பெனி பேர் அப்பாச்சி தாங்க. ஓகே. ஸோ இது மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட் IIS. மைக்ரோசாஃப்ட் தான் விண்டோஸ் ரெடி பண்ணியிருக்கான். அப்போ நம்மளுக்கு IISன்றது யாருக்கு பிடிக்கும்னா நம்மளுக்கு விண்டோஸ்க்கு பிடிக்கும். அவ்வளோதான். ஸோ இது நம்ம அப்பாச்சி லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம், IIS விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஏன்னா அப்பாச்சின்றது ஃப்ரீ, IISன்றது ஃப்ரீ. இன்னும் IHS, JBoss, சர்க்கிள் அதுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் எல்லாமே. ஆனால் அதெல்லாமே ஃப்ரீ. வேணும்னா அப்பாச்சி வேணா கூட விண்டோஸில் இது பண்ணலாம். எஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. ரெண்டுக்கும் ஃபேவரட்டான நமக்கு சர்வர்னா ஒன்று தான். அதோட வேலை என்னன்னா வெப்சைட்டை டிப்ளாய் பண்ணி ஹோஸ்ட் பண்ணும், உலக மக்கள் அந்த வெப்சைட்டை பார்த்துக்கலாம். அதுதான் அந்த வேலையே. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா அப்பாச்சினா IIS என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்க்குறோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட விண்டோஸ் மிஷின் கூட லாகின் பண்ணிக்கலாம். அது பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இன்னைக்கு கிளாஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸில் சர்வர் இன்ஜினியர், ஸ்டோரேஜ் இன்ஜினியர், நெட்வொர்க் இன்ஜினியர் அப்படின்னு 6 விதமான இன்ஜினியர்ஸ் பற்றி பேசியிருப்பேன். இப்போ நம்ம இன்னைக்கு பண்ண போகிற வேலையோடது அப்ளிகேஷன் இன்ஜினியர் பண்ணுற வேலை மாறாதான் வருது. ஸோ இது கடையில் வரும்னா சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் அப்படின்ற 6வது கேட்டகரி கடையில் வருது. இவங்க தான் யார் எதுக்கு வேலை செய்வாங்க அப்படின்னா, கோடை டிப்ளாய் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, என்விரான்மெண்ட் பில்ட் பண்ணுறது, மானிட்டர் பண்ணுறது, இது எல்லாமே அப்ளிகேஷன் இன்ஜினியர்ஸ் பண்ணுற வேலை தான். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா டிப்ளாய் பண்ண போகிறோம். அப்போ டிப்ளாய்னா என்ன அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ டெவலப்பர்ஸும் இதில் தானே சார் வருவாங்க. டெவலப்பர்ஸ் நமக்கு அவங்களோட வேலையே வேற. அவங்க கோட் அடிச்சு கொடுக்குறது அவங்களோட வேலையே. நீங்கள் தான் என்ன பண்ணணும்னா, நான் அடிச்சு கொடுக்குற கோடை நீங்கள் டிப்ளாய் பண்ணணும். ஸோ நாங்கள் டிப்ளாய்லாம் பண்ணவே மாட்டோம். ஜஸ்ட் கோட் அடிச்சு எங்கள் கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகுது, கோடை உங்ககிட்ட கொடுத்துனா நீங்கள் தான் எந்த மெஷின், எந்த சர்வர், எந்த ஊருக்கு எந்த இது டிப்ளாய் பண்ணணும், லோடு பேலன்சர்லேருந்து எல்லாமே நீங்கள் தான் கான்ஃபிகர் பண்ணி பண்ணணும். எங்களோட வேலையை ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ இப்போ டிப்ளாய் அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் என்னன்னா இன்ஸ்டாலேஷன் கூட சொல்லலாம். இன்ஸ்டாலேஷன் என்னன்னா, இப்போ நான் அடிச்சு கொடுக்குற கோடு வெர்ஷன் 1, இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க. இதில் உங்களோட சர்வரில் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, வெப் சர்வரில் இன்ஸ்டால் பண்ணுறதுனால இது இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் டிப்ளாய்மெண்ட்டுக்கு. இப்போ இதுவே நான் ஒரு வாரம் கழிச்சு இதெல்லாம் தப்பு கண்டுபிடிச்சாங்க, இந்த தப்பெல்லாம் நான் சரி பண்ணியிருக்கேன், அப்படி வெர்ஷன் 1.1 அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ இதுக்கு பேர் என்னன்னா என்ஹான்ஸ்மெண்ட். ரொம்ப பெருசாக நான் பண்ணல, சின்னதாக ஒரு மைனர் அப்டேட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். என்ஹான்ஸ் பண்ணுறேன் என்னோட வெர்ஷனை. நெக்ஸ்ட் அப்படியே வெர்ஷன் 1.2ன்னு சொல்கிறேன், இதுவும் என்ஹான்ஸ்மெண்ட். இப்போ நெக்ஸ்ட் ஒரு 2-3 மாதம் கழிச்சு நான் வெர்ஷன் 2 அப்படின்னு சொல்லிட்டு பில்ட் பண்ணுறேன். இதுக்கு என்னன்னா அப்டேஷன். புதுசாக என்னோட சைட்டை நான் அப்டேட் பண்ணுறேன். அப்போ இன்ஸ்டாலேஷன், என்ஹான்ஸ்மெண்ட், அப்டேட்டு இது எல்லாமே எதுக்கடியில் வரும்னா கலெக்டிவாக டிப்ளாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிப்ளாய்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிடுவாங்க, தனித்தனியாக சொல்ல மாட்டாங்க. நீங்கள் இந்த கோடை டிப்ளாய் பண்ணுப்பா அப்படின்றவாங்க, அவ்வளோதான். ஸோ அப்போ அப்ளிகேஷன் இன்ஜினியரிங்னா டிப்ளாய். ஸோ இப்போ நம்ம டிப்ளாய் எதில் பண்ண போகிறோம்னா அப்பாச்சின்ற சர்வர்லையும் IISன்ற வெப் சர்வர்லையும் நம்ம டிப்ளாய் பண்ண போகிறோம் நம்மளோட கோடா. எங்கே இருக்க கோடு அதையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்டர்நெட் டவுன்லோட் பண்ணி போகிறோம். ஏன்னா நம்ம கிட்ட இப்போ டெவலப்பர்ஸ் கிடையாது எக்ஸாம்பிளுக்கு. ஸோ நம்ம கோடைக்கு பதில் இன்டர்நெட்லேருந்து ஒரு சூப்பரான கோடை நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம அதில் ஒர்க் பண்ணலாம். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 2 மெஷின்லையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். ஒன்று IHSயும் நம்மளோட IISயும் நம்மளோட அப்பாச்சியும் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு லெட்ஸ் see an example. ஸோ பட் பிஃபோர் தட் ஃபர்ஸ்ட் லெட்ஸ் லாகின் டு அவர் மெஷின். நம்ம லாகினே பண்ணல, ஸோ நமக்கு சர்வர் ஓடிக்கிட்டு தான் இருக்குது, நம்ம லாகின் பண்ணுற ஸ்டெப்ஸே முடிஞ்சிட்டோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நான் விண்டோஸ்ன்ற செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண உடனே எனக்கு விண்டோஸில் என்ன வரும்னா எனக்கு ஒரு IP அட்ரஸ் வரப்போகுது. ஸோ இப்போ இந்த IP அட்ரஸை காப்பி பண்ணி ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் அப்படின்ற நீங்கள் சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த IP அட்ரஸை கேட்கும். நீங்கள் IP அட்ரஸ் கொடுக்குறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் உங்களோட DNS நேமும் கொடுக்கலாம். கீழே வந்தீங்கன்னா பப்ளிக் IPv4 DNSன்னு இதை கொடுத்தாலுமே ஒர்க் ஆகும், தப்பில்லை. எது வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம்.
கொடுத்துட்டு கனெக்ட் கொடுத்தாலும் கரெக்டாக கனெக்ட் ஆகும். ஸோ ரெண்டுமே ஆல்டர்னேட்டிவ்ஸ் தான், எது வேணா கொடுங்க. ஸோ டிஃபால்ட்டாக உங்களோட அக்கௌண்ட் வச்சு வரும். நான் மோர் சாய்ஸஸ்ன்னு கொடுத்து என்னோட டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் நான் கொடுத்துக்கேன். ஸோ என்ன பேர் என்ன அக்கௌண்ட்னா நம்மளுக்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எங்கேருந்து வரும்னா, ஸோ நம்ம இங்கே செலக்ட் பண்ணதில் கனெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிளையண்ட் அப்படின்னு வரும். இதில் உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நீங்கள் இங்கேருந்தே கொடுத்துக்கலாம். இங்கே யூசர் நேம் சார் நம்ம இந்த பாஸ்வேர்டு இது பண்ணுவோம்ல, டீக்ரிப்ட் பண்ணுவோம்ல, ஆமாம், அது ஒரு டைமும் பண்ணணுமா இல்லை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வச்சுட்டு இருக்க ஒரு பேர் கீயை வச்சே நம்ம இது பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் நீங்கள் டிக்ரிப்ட் பண்ணிட்டு அந்த பாஸ்வேர்டு எடுத்தீங்கன்னா அதுவே இனிமேல் யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு இல்லை நம்ம கிட்ட, அதுக்காக தான் இந்த ஃபைல வச்சு பாஸ்வேர்டு எடுக்கிறேன். பாஸ்வேர்டு எடுத்த அப்புறம் இந்த பாஸ்வேர்டு தான் உங்களுக்கு மெஷினுக்கு, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கினாலே போதும். இதை வச்சு நீங்கள் எப்போ வேணா கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம கிட்ட இல்லாதப்ப தான் இது இப்போ இருக்கு. நான் யூஸ் பண்ணிட்டேன், நான் ஒரு சேவ் பண்ணி வச்சுட்டேன்னா ஓகே, சேவ் பண்ணலன்னா ஓகே ஓகே நம்ம கிட்ட போனது தான். ஃபைலும் காலி, பாஸ்வேர்டும் காலினா வி கான்ட் ஆக்சஸ் இட். அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசர் நேம்னு கொடுத்து நான் ஓகேன்னு கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லி என்னோட மெஷின் எனக்கு விண்டோஸ் டெஸ்க்டாப்ல கனெக்ட் ஆயிரும். இது அப்படியே நம்ம மினிமைஸ் பண்ணிக்கலாம், அது ஓடிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம இன்ஸ்டன்சஸ் அப்படின்னு போயிட்டு அடுத்து நம்ம இன்ஸ்டன்சஸ் நான் எதை செலக்ட் பண்ணேன்னா லினக்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். லினக்ஸோட பப்ளிக் ஐபி அட்ரஸ் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா லினக்ஸை நீங்கள் புட்டி மூலியமாக கனெக்ட் பண்ணலாம். ஸோ நான் புட்டி மூலியமாக நான் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம புட்டின்றது பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு பெம் ஃபைலாக தான் இருக்குது. அப்போ டேரெக்டாக புட்டி போக முடியாது. இந்த புட்டி நான் ஓப்பன் பண்ணி லோடு அதில் என்னோட பெம் ஃபைலை நான் அப்லோட் பண்ணுறேன். லேப்டாப் p.ppk இல்லை சாரி இங்கே ஆல் ஃபைல்ஸில் போயிட்டு ஆல் ஃபைல்ஸ் அங்கே போயிட்டு என்னோட பெம் ஃபைலை நான் ஓப்பன் பண்ணேன்னா அந்த பெம்ன்றது எனக்கு அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ அப்லோட் பண்ண பெம் ஃபைல் நான் திருப்பி நான் சேவ் பிரைவேட் கீன்னு கொடுத்து அதே பேர் கொடுத்தேன்னா AWS 2603 வேற பேர் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வேணும்னே தான் அதே பேர் கொடுக்குறேன். 2603 சேவ்னு கொடுத்தனா இப்போ எனக்கு இங்கே ஒரு PPK ஃபைல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ PPK ஃபைல் ரெடி. ஸோ இப்போ PPK ஃபைல் ரெடி, நமக்கு இதை க்ளோஸ் பண்ணிட்டு வந்தா டேரெக்டாக நம்ம புட்டிக்கு போய்க்கலாம். ஸோ புட்டியில் போயிட்டு என்னோட ஐபி அட்ரஸ் அப்படியே நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் SSH அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். SSHக்குள்ள ஆத் அப்படின்னு நான் கிளிக் பண்ணுறேன். ஆத்துன்னு கிளிக் பண்ணி நீங்கள் ப்ரௌஸ்ன்னு போட்டு வாட் யூ கேன் டு இஸ் உங்களோட PPK ஃபைலை ப்ரௌஸ் பண்ணி ஓப்பன் அண்ட் இங்கேயும் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட மெஷின் எங்கே கனெக்ட் ஆயிரும். இப்போ லாகினாஸ்ன்னு கேட்கும். அந்த லாகினாஸ் டீடைல்ஸ் நான் எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணி கனெக்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு SSH வழியாக கனெக்ட் பண்ண அப்படின்னு கேட்கும். இதில் உங்களுக்கு EC2-user அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆப்ஷன் வருது. இந்த காப்பி இங்கே போயிட்டு நான் பேஸ்ட் பண்ணேன்னா பேஸ்ட்டுக்கு ரைட் கிளிக், கண்ட்ரோல் வீலாம் ஒர்க் ஆகாது. இது கான்ஸ்டன்ட் தானே சார் எல்லாருக்கும்? புரியல. இது EC2 யூசர் அது கான்ஸ்டன்ட் தானே எல்லாருக்குமே? எல்லாருக்கும் இல்லை, அமேசான் லினக்ஸ்க்கு மட்டும் EC2 அந்த இதுக்கு மட்டும் கான்ஸ்டன்ட் தானே? நமக்கு அந்த கரெக்டாக நீங்கள் உபுண்டுன்னு போனீங்கன்னா உபுண்டுன்னு பேர் கொடுக்கணுங்க. ஓகே. இப்போ நான் EC2-userன்னு கொடுத்துட்டு லாகின் பண்ணிவிட்டேன். நான் இதை கலர் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ கலரில் போயிட்டு சேஞ்ச் செட்டிங்ஸு, இதில் ஃபஸ்ட்டு கலர்ஸில் யூஸ் சிஸ்டம் கலர் அப்படின்னா ஒயிட் கலரில் மாறிடும். அப்பீரன்ஸில் போயிட்டு ஃபாண்ட் சைஸை நான் இன்க்ரீஸு 18. ஓகே. நெக்ஸ்ட்டு SSHல சாரி இல்லை எனக்கு ஆல்ரெடி இது பண்ணியாச்சு, அப்பியரன்ஸ் மாற்றியாச்சு, கலர்ஸ் மாற்றியாச்சு. SSH பதில் கனெக்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். கனெக்ஷனில் என்ன கேட்கும்னா சென்டிங் ஆஃப் நல் பேக்கெட் டு கீப் த செஷன் ஆக்டிவ் அப்படின்னா இந்த புட்டியை நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு யூஸ் பண்ணாமலே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், வேறு ஏதாவது நான் பேசிகிட்டு இருக்கேன்னா இது யூஸ் பண்ணாமலே இருந்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆயிடும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொரு 240 செகண்டுக்கும் ஒரு நல் பாக்கெட் சென்ட் பண்ணு. நல் பாக்கெட்னா சும்மா இந்த செஷனை ஆக்டிவாக வச்சுக்கான ஒரு நல் பாக்கெட் நம்ம சென்ட் நல்னா எதுவுமே கிடையாது, எம்டியாக சும்மா ஒரு பாக்கெட் சென்ட் பண்ணு அப்படின்னா நம்மளுக்கு செஷன் ஆக்டிவ்லேயே இருக்கும். ஸோ அப்படி கொடுத்து அப்ளைன்னு கொடுத்தேன். எனக்கு ஒயிட் ஸ்க்ரீன் சீனில் ஃபுல் ஸ்க்ரீன் ஆயிடுச்சு. ஆனால் கலர் மாறிடுச்சு ஃப்ரம் பிளாக் டு ஒயிட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் கமாண்ட் என்னன்னா sudo switch user -root. sudoன்றது ஹையர் ப்ரிவிலேஜ் கமாண்ட் மாதிரி. நம்ம லினக்ஸ் கேன்சல் sudoனா என்னன்னு சொல்லுவாங்க, நம்மளுக்கு நம்ம ரூட் யூஸராக ஸ்விட்ச் ஆகுறது. SUனா ஸ்விட்ச் யூசர், ஐஃபன் யாரா ரூட்னா அட்மினிஸ்ட்ரேட்டர். எஸ் இதே மாதிரி இப்போ எனக்கு ரூட்லேருந்து திருப்பி EC2-user போகணுன்னா என்ன பண்ணணும், sudo switch user -EC2-user எக்ஸிட்டும் பண்ணலாம். அது இன்னொரு கமாண்டு. இப்படியும் நீங்கள் பண்ணிக்கலாம், EC2-user லாகின் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்விட்ச் யூசர்ன்றது என்னன்னு புரியுது பார்த்தீங்களா, நான் 2 யூஸராக மாறிக்கிறதுக்காக. சூடோன்னா சார் ஹையர் ப்ரிவிலேஜ் கமாண்டுன்னு சொல்லுவாங்க. ஹையர்னா நமக்கு சில கமாண்ட்லாம் சூடோ போட்டு எக்ஸிக்யூட் பண்ணாதான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சூடோன்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது இப்போ நமக்கு ரூட் யூஸராக இருந்துச்சுன்னா கான்ஃபிகரேஷன் மோட், ஆமாம் ரூட் யூஸராக இருந்துட்டுனா இந்த சில விஷயங்கள்லாம் பண்ணோம்னா சூடோன்னு கொடுத்தா ஒர்க் ஆகும். நீங்கள் வெறுமனே ஸ்விட்ச் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாலும் ஒர்க் ஆகுமா, ஐ திங்க் ஸோ. சூடோ அதை யூஸ் பண்ணி sudo EC2-user அடிப்போமே ஆகுது.
அதே மாதிரி switch user hyphen root. இப்போ பாஸ்வேர்டு கேட்குது. நம்மக்கிட்ட பாஸ்வேர்டு இருக்கா? ரூட் யூசர் பாஸ்வேர்டு கிடையாது. sudo switch user hyphen root. எஸ். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்தேன்னா switch user தான் கொடுத்தேன். ஆனால் சூடோன்னு கொடுத்தேன் பார்த்தீங்களா? இங்கே சூடோன்னு கொடுக்கல. அது நான் கொடுக்காம ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறேன். கொடுக்கலன்னா நம்மளுக்கு பாஸ்வேர்டு கேட்குது. நம்மளுக்கு பாஸ்வேர்டு தெரியாது. நமக்கு சாதாரணமாக sudo su hyphen root பாஸ்வேர்டு உங்களுக்கு பிபிகே ஃபைல் நம்ம அப்லோட் பண்ணி இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி அதெல்லாம் வேண்டாம். நம்ம சூடோன்னு கொடுத்தாலே ஹையர் ப்ரிவிலேஜ் இட் வில் டர்ன் இட் டு hyphen root. ஓகே, ஸோ இப்போ நம்ம கிளியர் அப்படின்ற கமெண்ட் கொடுத்தோன்னா எனக்கு சும்மா ஸ்க்ரீன் கிளியர் ஆயிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நம்ம ரூட் யூஸராக லாகின் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வாட் வி ஆர் கோயிங் டு டு இஸ் நம்ம இப்போ இதில் நம்ம விண்டோஸ்லையும் சரி நம்மளோட லினக்ஸும் சரி நம்ம ஒரு வெப் சர்வரை நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ லினக்ஸில் என்ன வெப் சர்வர்னு சொல்லியிருந்தேன்? லினக்ஸ் அப்பாச்சி விண்டோஸில் IIS இன்டர்நெட் சர்வீஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம விண்டோஸுக்கு போயிடலாம். ரொம்ப ஈஸி. விண்டோஸில் பண்ணிங்கன்னா நமக்கு லோடாகி ஓப்பன் ஆகி இருக்கும். இதில் போயிட்டு ஸ்டார்ட்ன்ற பட்டன் கிளிக் பண்ணிங்கனாலும் இல்லை சர்ச்னு செலக்ட் பண்ணாலுமே